எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிபிஆர் பத்தி தான் பார்க்க போறோம். சிபிஆர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், கார்டியாக் பல்மனரி ரெசிஸ்டேஷன். அதாவது செயலிழந்த இருதயத்தை செயல்பட வைக்கக்கூடிய விஷயம் தான் சிபிஆர் நம்ம சொல்றோம். இப்போ நம்ம சிபிஆர் கொடுக்கறதால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து கம்ப்ளீட்டா ஹார்ட் வந்து அரெஸ்ட் ஆகி நின்றுடுச்சு. அப்போ வந்து நீங்க பக்கத்துல இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து சிபிஆர் சொல்லக்கூடிய ஒரு ப்ரொசீஜர், அதாவது இருதயத்தை கொடுக்கக்கூடிய அழுத்தத்து மூலமா ரத்த ஓட்டம் வந்து மூளைக்கு செயல்படுறத வேகப்படுத்தி மூளையோட செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாம நம்ம பாத்துக்கிறதுக்காக தான் இந்த சிபிஆர் நீங்க கொடுக்குறீங்க. அதாவது உடம்பு வந்து கம்ப்ளீட்டா செயலிழந்து உயிரிழந்து போகுது அப்படின்னா மூளையோட செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாதான் அது முடியும். அப்படிங்கிற மூளையோட செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாத அளவுல பாத்துக்கிறதுக்காக தான் நீங்க இருதயத்தை இயக்கி முதல்ல மூளைக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கறதுக்கான வேலையை பாக்குறீங்க. அப்ப அதுதான் நம்ம சிபிஆர் நம்ம சொல்றோம். அப்ப இந்த மூளையோட செல்ஸ் வந்து எவ்வளவு நேரத்துல டேமேஜ் ஆகும், அப்ப இந்த சிபிஆரை வந்து நீங்க பக்கத்துல உங்களுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க கொடுக்கணும்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள கொடுக்கலாம் அப்படிங்கிறது இதுல முக்கியம் இல்லையா? அதாவது பாத்தீங்கன்னா மூளையோட செல்ஸ் வந்து இப்ப பிளட் சர்க்குலேஷன் இல்லை அப்படின்னா ஒரு 4 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷத்துல வந்து டேமேஜ் ஆகிடும். அப்ப இந்த 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்க இந்த சிபிஆர்ங்கிற ப்ரொசீஜரை கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணணும். உங்க கண்ணுடைய ஒருத்தவங்க கார்டியாக் அரெஸ்ட் ஆகி கம்ப்ளீட்டா விழுந்துட்டாங்க. அப்ப நீங்க பாக்கணும் உடனே அந்த ப்ரொசீஜர் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடல்ட் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, இல்ல சின்ன பசங்க இருக்காங்க, 8 வயசுல இருந்து ஒரு 15 வயசு 18 வயசுக்குள்ள இருக்கிறாங்க, சின்ன பசங்க சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க, இல்ல இன்ஃபேன்ஸ் ஒரு 1 இயர் கீழே பேபிஸ்க்குன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மெத்தட்ல நம்ம இந்த சிபிஆர் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த 2 நிப்பலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஏரியால தான் கை வச்சுக்கணும். ஆனா 2 கையுமே இப்படி மொத்தமா கோர்த்து 2 கையுமே மொத்தமா இருக்கணும். இந்த எல்போ வந்து பெண்டா இருக்கக்கூடாது, மொத்த கையுமே இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்படிதான் நீங்க ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ இந்த மொத்த ஹோல் ப்ரெஷருமே அவனோட இந்த செஸ்ட் வால்ல இங்கே விடணும், அந்த ப்ரெஷர் இருக்கணும். அதோட இன்ச்சஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சஸ் வரைக்கும் ப்ரெஷர் கொடுக்கலாம் சொல்றாங்க. அது 2 இன்ச்சஸ் அப்படின்னா 5 சென்டிமீட்டர்ஸ் வரைக்குமே உங்களோட அழுத்தம் வந்து அவ்வளவு ஃபோர்ஸ் ஆகி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அழுத்தம் வந்து எத்தனை கவுண்ட் இருக்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 100ல இருந்து 120 கவுண்ட் வரைக்கும் நீங்க கடன்னு கொடுத்துட்டே இருக்கலாம். அப்போ ஒருத்தங்க டயர்ட் ஆகிற சூழ்நிலை வருதுன்னா பக்கத்துல இன்னொருத்தங்க ரெடி பண்ணிட்டு ரெடினா இவங்க கை எடுத்த உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துடணும். தொடர்ந்து ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நீங்க விடாம சிபிஆர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு 90% வந்து எந்த ஒரு கோமார்பிடிட்டி இல்லை, ப்ராப்ளம் எதுவும் இல்லை, பேஷண்ட் கார்டியாக் அரெஸ்ட்ல சடனா இப்பதான் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அவங்கள உயிர்ப்பிக்க வைக்க கண்டிப்பாவே முடியும். இந்த மாதிரி நிறைய பேர் உயிர் பொழைச்சிருக்காங்க. ஸோ ஒரு 8 வயசுல இருந்து ஒரு 18 வயசுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இருந்தாங்கன்னா அந்த சின்ன பசங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் அதே நிப்பலுக்கு நடுவுல நீங்க வைக்கும்போது ஒரு கை வச்சுக்கிட்டா போதும். ப்ரெஷர் வந்து 2 கை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கை மட்டும் சென்டர்ல வச்சுட்டு நீங்க அதே சேம் ப்ரெஷர் இந்த எல்போ வந்து பெண்ட் ஆகக்கூடாது. சேம் அதே ஒரு 100 to 120 பீட்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இருக்கிற மாதிரி அதே ஒரு கையில நீங்க ப்ரெஷர் கொடுக்கணும். அதே இன்ஃபேன்ஸ், அதாவது ஒரு வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் இருக்காங்க, பேபிஸ் இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணா 2 ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் வச்சுக்கணும். 2 ஃபிங்கர்ஸ் சேம் அதே செஸ்ட் அந்த 2 நிப்பலுக்கு கொஞ்சம் கீழே வச்சு நம்ம கொடுக்கணும். இப்ப கொடுக்க போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஃபாலோ பண்றாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன்ல ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ்ஸ் நிறைய இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா O2 சப்போர்ட் இருக்கும், இல்ல ஆம்பு பேக் இருக்கும், இல்ல வென்டிலேட்டர் சப்போர்ட்டர் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஏர்வே சப்போர்ட் இருந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க கார்டியாக்கு மட்டும் நீங்க ப்ரெஷர் கொடுத்து ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். அதே இது பப்ளிக்ல நீங்க ஒருத்தவங்களை பாக்குறீங்க, அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு O2 சப்போர்ட்டோ ஒரு ஆக்சிஜன் ஏர்வே சப்போர்ட்டோ உங்களுக்கு இருக்காது. அப்ப எந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம்னு நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க, நான் சொன்ன மாதிரி 2 நிப்பல்ஸ் கரையில சென்டர்ல 2 கை வச்சு ஃபுல் ப்ரெஷர் கொடுத்துக்கிறீங்க. கடன்னு ஒரு நிமிஷத்துக்கு வந்து 100ல இருந்து 120 பீட்ஸ் வந்து உங்களால கொடுக்குறீங்க. அப்ப ஒரு 30 அழுத்தத்துக்கு ஒரு உயிர் சுவாசம், 2 உயிர் சுவாசம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ 30 அழுத்தம் ஒருத்தன் கொடுத்துட்டே இருக்காங்கன்னா மூக்க 2 பிடிச்சிட்டு யார் வேற எங்கேயுமே ஏர் ரிலீஸ் ஆகாத அளவுல வாயை 2 பொழுது வாயோட வாய் வச்சு அப்படின்னு சொல்லி நீங்க 2 உயிர் சுவாசம் கொடுக்கணும். அதாவது 30 ப்ரெஷருக்கு 2 உயிர் சுவாசம், அடுத்து 30 ப்ரெஷருக்கு 2 உயிர் சுவாசம் அப்படின்னு கொடுக்கறதா சிபிஆரோட ப்ரொசீஜர். இப்போ இன்கேஸ் வந்து இந்த ட்ரைன்டு பீப்புள்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க அப்படி உங்களுக்கு அது பண்ண தெரியலனாலும் அட்லீஸ்ட் அந்த சிபிஆரையாவது 100 to 120 பீட்ஸ் வந்து பெர் மினிட் கொடுக்குற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மூலமா மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீக்கிரமாவே செயல்படும். ஸோ 4 நிமிஷத்துக்குள்ள இதை நீங்க பண்ணும்போது மூளையோட செல்ஸ் டேமேஜ் ஆகாது. ஸோ அந்த உடல் வந்து கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு உயிரோட நல்லபடியா ஆரோக்கியமா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ ஒரு எமர்ஜென்சியை நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபாலோ பண்ணதுனால ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு எதனால இந்த மாதிரி ஆச்சு, இல்லை வேற எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்காங்கிறத மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை டாக்டரோட கன்சல்டேஷன் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ சிபிஆர் இப்போ நீங்க எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சிருப்பீங்க. நான் ஒரு சிலதை நான் சொன்னதையும் உங்களுக்கு நோட்ஸாகவும் என்னோட டிஸ்பிளேல நான் போடுறேன், அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ உங்க கண்ணு முன்னாடி இனிமேல் எந்த உயிரும் போயிடக்கூடாது.
கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா சிபிஆர் பண்ணுங்க. நான் சிபிஆர் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, இல்ல இது எதுக்கு கொடுக்கறதால இது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பை.